ஹாய், கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 23ஆம் அதிகாரம். அந்த முழு அதிகாரத்தையுமே ஏசப்பா எனக்கு கொடுத்திருந்தாங்க. அது முழுசுமே நான் இப்ப வாசிச்சிடுறேன். கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த அதிகாரத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு எனக்கு கொடுத்திருந்தாங்க. இந்த அதிகாரம் முழுசுமே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. நமக்கு வருகிற ஆபத்து இந்த காரியத்திலுமே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த 23ஆம் சங்கீதம் முழுசுமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் எனக்கு உணர்த்தி கொடுத்த காரியங்கள் என்னன்னா, இந்த சங்கீதம் 23 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருந்தா அவர் நம்ம கூட இருப்பாரு. நம்ம ஏனோ தானோ என்று கிறிஸ்தவ வாழ்க்கையில இருந்துட்டு கர்த்தர் என்னோடு கூட இருப்பாருன்னா நிச்சயமா இருக்கவே மாட்டாரு. நம்ம அறியாம செய்யற பாவங்களை தேவன் மன்னிப்பாரு. தெரிஞ்சு துணிகரமா செய்யற பாவங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டாரு. துணிகரமா பாவம் செய்யும் பொழுது மன்னிப்பு உண்டு. ஆனால் துணிகரமா செய்யும் பாவம், நம்ம துணிகரமா ஒரு பாவம் செய்யறோம் அப்படின்னா நிச்சயமா கர்த்தர் நம்மளை விட்டு விலகிதான் இருப்பாரு. நம்ம கூட இருக்கவே மாட்டாரு. மரண இருள் பள்ளத்தாக்கு வரும், பொல்லாப்பு வரும், எதுலையுமே நம்ம கூட இருக்க மாட்டாரு. ஆனா எல்லாரும் இன்னைக்கு சொல்றது என்னன்னா, இந்த சங்கீதம் 23 அதிகாரம், சங்கீதம் 91ஆம் அதிகாரம் இதெல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாருன்னு. கர்த்தர் யாரோடு கூட இருப்பாருன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவர்கள் கூட கர்த்தர் இருப்பாரே தவிர்த்து எல்லாரும் கூட இருந்து இந்த ஆபத்துக்கெல்லாம் அவர்களே காப்பாற்ற மாட்டாரு. அவருக்கு வழியில நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும் பொழுது இந்த சங்கீதம் 23 அதிகாரம், சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி எல்லா காரியத்திலையும் அவர் நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாப்பாரு. அதே மாதிரி சங்கீதம் 101ஆம் அதிகாரம் 1 முதல், சங்கீதம் 101 1 முதல், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவேன். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். அது என்ன பற்றாது. நீங்க சங்கீதம் 101 அதிகாரம் முழுவதையும் படிச்சு பாருங்க. 8 வசனம் இருக்கு. அந்த 8 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதிரிப்பட்ட கிரியைகள் இருந்தா சங்கீதம் 23 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் நம்ம கூட இருப்பாரு. எந்த ஒரு பொல்லாப்பு, என்ன ஒரு ஆபத்து, என்ன ஒரு கஷ்டங்கள் நஷ்டங்கள், எது துன்பங்கள் வியாதிகள் எது வந்தாலுமே நம்ம கூட இருப்பாரு. அது நம்ம சங்கீதம் 101 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி உத்தமமான வழியில நடக்கணும். தீங்கான காரியத்தை கண்முன் வைக்க கூடாது. பொய் பேசுறவர்களை கிட்ட வைக்கவே கூடாது. பொய் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுட்டா அந்த நிமிஷமே விலைக்கு விட்டுறணும். சொல்லி பார்க்கணும், பொய் பேசக்கூடாது. எனக்கு அவங்க பேசுறது பொய்ன்னு தெரிஞ்சிட்டுனா சொல்லி பார்க்கணும், நீங்க பொய் பேசாதீங்க, நீங்க பேசுறது பொய், தேவனுக்கு புரியல. ஆனா தேவன் சொல்லியிருக்காரு, பொய் பேசுகிறவர்கள் அழிப்பீர் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. பொய் பேசவே கூடாது. பொய் பேசுகிறவர்கள் நாவை கர்த்தர் அறுத்து போடுவாருன்ற வசனம். பொய் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில பொய்யெல்லாம் சரமாரியா பொய் பேசுவாங்க. பொய் நாவு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தேவன் சொல்றது. சங்கீதம் 101 அதிகாரத்தை தயவு செஞ்சு ஒரே ஒரு வாட்டி நீங்க படிச்சிருங்க. படிக்கும் போது இந்த காரியத்தை குறிச்சு நம்ம வீட்டுல எப்படி இருக்கணும், அந்த மாதிரிப்பட்ட கபடு செய்கிறவன் வீட்டுக்குள் இருப்பதில்லைன்னு போட்டிருக்கு. கபடு செய்கிறவன் வீட்டுக்குள் இருப்பதில்லைன்னு போட்டிருக்கு. அதுல கபடு செய்யறவங்க இந்த மாதிரிப்பட்டவங்க எல்லாம் நம்ம வைக்க கூடாது. அதே மாதிரி பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டின்மை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் 5வது வசனம் சொல்லுது. இந்த புள்ள நீங்க வாசிச்சு பார்த்துட்டீங்கன்னா இந்த வசனத்தின்படி தன்னை காத்து கொண்டா சங்கீதம் 23 அதிகாரத்தின்படி தேவன் நம்மள எல்லா காரியத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அதே மாதிரி சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 1-2வது வசனம், சங்கீதம் 15 சங்கீதம் 15 1-2, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. 3வது வசனம், அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான்மே சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதனாலதான் சொல்றேன், நம்ம எப்போதுமே உத்தமமா இருக்கணும்.
அதான் ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் ஐயாட்ட, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எல்லா காரியத்திலும் உத்தமம் வேணும் அப்படின்னு சொல்லி தேவன் ரொம்ப விரும்புறாரு. நம்ம உத்தமமான வழியில நடக்கணுங்கிறத தேவன் விரும்புறாரு. அதான் சங்கீதம் 101 அதிகாரத்திலயும் உத்தமமான வழியிலே நான் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவேன். நம்ம உத்தமமா நடக்கும் பொழுதுதான் அவர் நம்மளிடத்தில் வருவார்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி நீதிமொழிகள் 12 அதிகாரம் 22வது வசனம், அதுல என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்னா 24, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் சொல்லியிருக்கிறார். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய்னாவ தேவன் எப்போதுமே நேசிக்க மாட்டாரு, பொய்னாவ அருவருக்கிறாரு. அதே மாதிரி உண்மையாய் நடக்கிறோம், நம்ம எல்லா கருத்திலும் உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி எசப்பா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சங்கீதம் 91 அதிகாரம், சங்கீதம் 91 அதிகாரம் 1 முதல் இதுல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த வசனமே நமக்கு ஒரு ஆறுதலான வசனம், ஒரு நல்ல வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த அதிகாரத்துல 16 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 16 வசனங்கள்லயுமே நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வசனங்கள். நம்மளுடைய ஆபத்து எந்த காரியத்திலும் தேவன் நம்மளோடு கூட இருப்பார், சத்துருக்களை ஜெயிக்க பலன் தருவார், எல்லாமே இந்த வசனம் இருக்குது. ஆனா எப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் அந்த மாதிரி துணையும் அடைக்கலமா இருப்பாருன்னா அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பேர் கிறிஸ்தவர்களா இருந்துட்டு கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரு, ஜபத்தை கேட்பாரு, எல்லாருடைய ஜபத்தையுமே கேட்பாரு. ஆனா இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஜபத்தை தன்னுடைய வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குவனுடைய ஜபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானதுன்னு இருக்குது. நம்ம இந்த வேத வசனத்தின்படி தான் நம்மளை காத்துக்கொள்ளணும். நம்ம இஷ்டப்படி நம்மளுடைய சுய இஷ்டத்துக்கெல்லாம் நடந்துகிட்டு, ஆண்டவரே நீங்க இப்படி சங்கீதம் 91 அதிகாரத்துல நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களா, சிங்கத்தின் மேலும் மிரியன் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தை வலுசற்பத்தை மிதித்து போடுவான் என்று சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது? இன்னைக்கு அநேருடைய கேள்விகள் இதுதான். ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா கர்த்தருக்கு பயப்படல, அவருடைய வசனத்துக்கு நடுங்கல, ஏதோ மனம் போல போக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படிதான் ஆண்டவர் வாழ சொல்லி இருக்கிறாரா? கர்த்தர் எப்படி இந்த பூமியில இருக்குமோ அவர் எப்படி வாழ்ந்தாரு? நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார் என்று இருக்குது. பரிசுத்தம், அவருக்கு யாராவது பாவம் சொல்ல முடியுமா? ஆனா பூமியில ஒருவருமே நீதிமான் அல்ல, ஆனால் நீதிமான் ஆய்கொண்டே இருக்கணும். நம்ம வாய் பேசுற பேச்சு சொற்கள் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாதுன்னு இருக்கு வேதவசனம். இன்னைக்கு வாயில வருகிறது அவ்வளவு பொய்யும் பித்தலாட்டம், கோல் சொல்லுகிறது, தன் சகோதரன் அவதூறா பேசுறது, என்னது கிறிஸ்தவ உலகத்துல இதெல்லாம்? கர்த்தர் இப்படிதான் வாழ சொன்னாரா? கர்த்தர் எல்லாம் பார்த்துட்டே இருந்தாலும் அருவருக்கிறார் தேவன். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப விளையாட்டு கிடையாது. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கு ஒப்புவிக்கணும். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். அவர் நமக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்கு, ரொம்ப எச்சரிப்பாருங்க. நம்ம மனம் போன போக்குல எதையாவது பேசிட்டு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டலாம் இருக்கக்கூடாது. நம்ம பேசுற நாவில இருந்து வருகிற வார்த்தைகள் அதான் ஆண்டவருக்கு அழகா ஒரு வசனம் சொல்லிக்கிறார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. நம்ம இந்த நாவுனால எதை அறிக்கை பண்றோமோ நிச்சயமா கர்த்தருடைய பிள்ளைகள் அது நடக்கும். நம்ம இந்த நாவுனால சாபம் விட்டா சாபம், அந்த சாபம் பலிக்கும். ஒருத்தவங்களை ஆசீர்வதிச்சு அந்த ஆசீர்வாதம் அவங்க தலையின் மேல நிற்கும். நான் தயவு செஞ்சு சொல்லி யாரையும் சபிக்காதீங்க, இந்த நாவுனால ஆசீர்வதிங்க. அவங்க தப்பே பண்ணிக்கிட்டு இந்த நாவுனால ஆசீர்வதிச்சு பாருங்க, அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க செய்த தவறுகளுக்காக நம்ம ஜெபிப்போம், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு அநேகர் கேட்கறாங்க, நீங்க அரை வீட்டுக்குள்ள போயிருந்து ஜெபிக்க வேண்டியது தானே, நீங்க ஏன் பிரசங்கம் பண்றீங்க, ஏன் நீங்க மத்தவங்களுக்கு அந்த தப்ப சொல்லி காட்டுறீங்க? ஆண்டவர் அழகா சொல்லி இருக்கிறாரு, நம்ம ஒருத்தவங்க செய்யற தப்ப நம்ம அவங்களுக்கு சொல்லணும். சரி, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேனே, ஒரு குடிகாரங்க இருக்கிறாங்க. அந்த குடிகாரங்கள்ட்ட நீங்க எப்படி போய் அவங்களுக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிப்பீங்க? பிரதர் குடிக்காதீங்க பிரதர், கர்த்தருக்கு அது பிடிக்காது பிரதர், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் பிரதர் தானே சொல்ல முடியும். அப்போ ஒருத்தவங்க ஒரு பாவத்துல இருக்கிறாங்கன்னா அந்த பாவத்தை எப்படி சொல்லி அவங்கள்ட்ட மனம் திரும்பி ஆண்டவர்களை கொண்டு வர முடியும்? இன்னைக்கு எல்லாருக்குமே தன் தவற சுட்டி காட்டின உடனே நீங்க எதுக்கு தவறு நீங்க சுட்டி காட்டுறீங்க? நீங்க ஒழுங்கா இருங்க. நாங்க ஒழுங்கா இருக்கிறதுனால தான் நாங்க இதை சொல்றோம். நாங்க ஒழுங்கா இல்லைன்னா எங்களால சொல்ல முடியாது, இவ்வளவு அதிகாரம் நாங்க சொல்ல முடியாது. ஒருத்தவங்க ஒரு தப்பு செய்யறாங்கன்னு தெரியுதா? தேவனுக்கு நம்மளுடைய ஜீவனுள்ள அதிபதிக்கு விரோதமா ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்கன்னு தெரிஞ்சா அதை கண்டிப்பா சுட்டி காட்டுங்க. அதை விட்டுட்டு நழுவி போறது இந்த காரியெல்லாம் வைக்காதீங்க. தப்புனா தப்புன்னு கண்டிஷன் பண்ணி உபதேசம் பண்ணுங்க. எந்த ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரிதான், தப்பு பண்ற அவ்வளவுதான். கர்த்தர் அப்படிதான் கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணினாருன்னு இருக்கு வசனத்துல. எந்த ஒரு ஆளை எந்த ஒரு பாவம் பண்றவங்களையும் கர்த்தர் அப்படி இல்ல நீங்க பாவம் பண்றீங்க அப்படி நைஸா உபதேசிச்சு எந்த மனுஷனையும் தேவன் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரல.
கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணினார் என்று இருக்கு. அவருக்கு கடிந்து கொள்ளுதலை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று இருக்குது வசனம். அதனால மக்கள் பாவம் பண்றாங்களா தெரியுதா? ஊழியக்காரவங்களுக்கு தெரியுதா நீங்க பண்ற தப்பு பிரதர், நீங்க பண்ற தப்பு சிஸ்டர்னு சொல்லி கொடுங்க. அதை விட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்னைக்கு நிக்காதீங்க. கர்த்தர் உங்கள்ட்ட கணக்கு கேட்பாரு. இன்னைக்கு எனக்கு இந்த நாட்கள்ல நான் வேற ஒரு மெசேஜ் தான், நான் காலையில எனக்கு வேற மெசேஜ் தான் கொடுத்தாரு ஏசப்பா. அது வித்தியாசமா இருந்தது அந்த பிரசங்கம். அது அழகா இருந்தது, அந்த வார்த்தை தியானிக்க அழகா இருந்தது. ஆனா இன்னைக்கு பிரேயர்ல பரிசுத்த ஆராதனை அப்படி இருக்கிறேன், தேவன் அப்படியே வார்த்தை அப்படியே மாத்தி இந்த வார்த்தையை கொண்டு பேசுறாரு ஆண்டவர். நான் சொல்றேன், நாவு ரொம்ப கவனம். இந்த நாவுனால நமக்கு பயங்கரமான ஒரு கண்ணி நம்மளே நமக்கு வச்சுக்கிற மாதிரி இந்த நாவு. அதனால ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அதே மாதிரி பொய் நாவே கர்த்தர் அறுத்து போடுவார். திருப்பியும் சொல்றேன், அது கடினமான வார்த்தை. பொய் பேசவே செய்யாதீங்க. எக்காரணம் மட்டும் உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லுங்கள்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் இந்த பூமியில வாழும்போது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது ஒரு கரை திரை பிசாசு வந்துச்சான். அந்த வஞ்சனைக்கு ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு அதுல இருந்து மீண்டு வந்தாரு. எல்லாமே நமக்கு அழகா இந்த பைபிள் மொத்தத்திலுமே நமக்கு அழகா எழுதப்பட்டிருக்கு. யார் யார் என்னென்ன மீறுதல் செஞ்சாங்க, என்னென்ன தண்டனை ஆண்டவர் கொடுத்தாரு. தாவீதுராஜா செய்த தண்டனைக்கு அவருடைய பிள்ளை சாகும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. உண்மைதானே? அதனால நம்ம இந்த பூமியில வாழும் பொழுது பரிசுத்தமா வாழ்வோம், உத்தமமா வாழ்வோம், நீதியை பேசுவோம். அது மாதிரி ரெண்டு பேர் ஒரு தப்பு ரெண்டு பேர்ட்ட இருக்குதுன்னா ஒரு ஆளுக்கு மட்டும் பேசவே பேசாதீங்க. கர்த்தர் அப்படி ஒரு நாளும் செய்ய மாட்டாரு. தப்பு ரெண்டு பேருக்கு மேல இருக்குன்னா ரெண்டு பேருக்கு மேலுமே தப்ப சொல்லுங்க, நீங்க இந்த தப்பு பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு. ஒருவேளை ஒருத்தர் பணக்காரரா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப உயர்ந்தவரா இருக்கலாம், படித்தவரா இருக்கலாம். ஆனா ஒரு சைட்ல இருக்கிறவங்க ரொம்ப ஏழையா இருப்பாங்க, படிக்காத பேதையா இருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல நான் உண்மையை சொல்றேன், ஊழியக்காரங்களுக்கு மத்தியிலையும் கூட இந்த ரொம்ப வசதியானவங்க, ரொம்ப படிச்சவங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேச்சு, ரொம்ப ஏழை கஷ்டப்படுற ஃபேமிலினா அவங்களுக்கு ஒரு பேச்சு. எசப்பாக்கு இதெல்லாம் பிரியணும் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஊழியக்காரவனா எல்லாரையும் சரிசமமா நடத்துங்க. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை பார்த்து நீ போய் அங்க மேடையில உட்காரு அப்படின்னு சொல்லாதீங்க. தேவன் அது வெறுக்கிறாரு. எல்லாரையும் சரிசமமா நடத்துங்க. வசதியானவங்களா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் சரி, எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரே மாதிரி நடத்துங்க. அதுதான் ஏசப்பா விரும்புறாரு. ஆண்டவர் அப்படிதான் நடத்தினார். விபச்சார ஸ்திரியையும் மற்றவங்களை சீஷர்களையும் எல்லாருமே ஒருமிச்சு எல்லாருமே ஒரே மனப்பான்மையோட தான் தேவன் நடத்தினார். இன்னைக்கு யாருமே அப்படி நடத்துறது கிடையாது. ஜீவனுள்ள அதிபதியை நம்ம ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள அதிபதியை நம்ம நேசிக்கிறோம். அப்படி உண்மையிலே நேசிக்கிறது உண்டானா சத்தியத்தை கை கொண்டு சத்தியத்தின்படி நடங்க. அப்பதான் கர்த்தருடைய பர்வதத்தை நம்ம நிலைநிற்க முடியும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியும். நம்ம இஷ்டத்தின்படி யாரும் வாழாதீங்க. வாழ்ந்தீங்கன்னா நித்திய ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது. மெயினா நான் இன்னைக்கு சொல்றேன், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், நம்ம கிட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையில பாவம் வர்றது நாவு தான். இந்த நாவுனாலதான் நமக்கு பாவமே வரும், மற்ற மாதிரி எதுவுமே பாவம் வராது. செல்போன்ல தேவையில்லாத கள்ள தொடர்பு எனக்கு இப்போ ஆவியான ஒரு உணர்த்துறாரு. இதை நீங்க பாப்பீங்க. இந்த கள்ள தொடர்புனால எவ்வளவு குடும்பத்துல பிரச்சனை வருது. தயவு செஞ்சு மனம் திரும்புங்க. அது யாரா இருந்தாலும் சரி, தேவன் இதை எச்சரிப்பா சொல்றாரு. எனக்கு ஆவியில தொடப்படி இந்த வார்த்தையை நான் சொல்றேன். தவறான தொடர்பு இருக்கா, இப்ப விலகி இருங்க. மாறி கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஒப்பு கொடுங்க. மத்தேயுல எழுதியிருக்கிறார் ஆண்டவர், ஒரு மனைவியை தள்ளி விடுகிறவன் விபச்சாரத்தினால அவ விபச்சாரத்துல பிடிப்பட்டானா நீங்க அவளை தள்ளி விடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவ்வளவு அன்பா இருப்பாங்க. உங்களை நேசிக்கக்கூடிய மனைவிமார்களை நீங்க விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு. அதே மாதிரி பொம்பளைங்க, அதே மாதிரி ஒரு கணவனை மனைவி இணைச்சிங்கன்னா அதுக்கடுத்து தவறான தொடர்புக்குள்ள போகாதீங்க. தேவன் அறிஞ்சவங்களை நான் சொல்றேன். தேவன் அறியாதவங்க 1000 பேர் இருப்பாங்க. அது தேவன் அது அவங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்போது அவங்க அதில் மனம் மாறுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களை நான் சொல்றேன். இன்னைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்துல டிவைட்ஸ் எத்தனை பேர் டிவைட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியமா? உண்மையிலே கர்த்தரை நேசிக்கிறவங்களா இருந்தா இந்த நிமிஷம் நீங்க அந்த கள்ள தொடர்பை விட்டுங்க. இது தேவன் அருவருக்கிறாரு, உங்களுக்காக உங்கள்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறாரு. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், அந்த தொடர்பை விட்டுட்டு தேவனுக்கு பிரியமா வாழுங்க. உங்க மனைவி பிள்ளைங்களை நீங்க நேசிங்க. அவங்க உங்களுக்காக கொடுக்கப்பட்டவங்க. அவங்களை நேசிச்சு அவங்களை அரவணைச்சு அவங்கள்ட்ட நீங்க மற்ற ஸ்திரீகள் இடத்துல காட்டுற அன்பை நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்கள்ட்ட நீங்க காட்டி பாருங்க. அது நடக்கிறதே வேறையா இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளை இப்போ அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறீங்களா? ஒட்டனமா இருங்க. ஒட்டன தேவ சமூகத்துல முழங்கால ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பாவத்துல நான் இருக்கிறேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து மனசார நான் கெஞ்சி கேட்கிறேன்.
இந்த வார்த்தை இந்த தேவன் இப்பொழுது எனக்கு இந்த வார்த்தை உணர்த்தி கொடுத்ததுனால இதை நான் சொல்றேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருக்கிறது. அதுக்காக இந்த வார்த்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப கவனமா இருங்க, நாவல ரொம்ப கவனமா இருங்க, தவறான காரியங்களுக்கு விலகி இருங்க, பரிசுத்தமா வாழுங்க. பரிசுத்தமா வாழ்ந்தா மாத்திரம் நித்திய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். பரிசுத்த ஆவியானவரே சொல்லி இருக்கிறாரு, அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் வசனம். கண்டித்து உணர்த்தாத எந்த ஊழியம் கிடையாது. கண்டித்து யார் பேசுறாங்களோ அவங்க வார்த்தை நீங்க கேளுங்க. கண்டிப்பா உங்களை நித்திய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகும். உங்களை ஆசீர்வாதமா இருப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருப்பாய். ஃபுல்லா இதே உபதேசமா? அது உண்மையிலே சொல்றது நல்ல உபதேசம் கிடையாது. கடிந்து கொண்டு புத்தி சொல்லட்டும். கடிந்து கொண்டு புத்தி சொல்றவங்க இடத்துல நீங்க இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நான் ஒரு சிறிய ஜெபம் செய்துக்கிறேன். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரப்பா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, இந்த நாள்களில் ஏசப்பா எங்களோடு நீங்க பேசியிருக்கீங்க ஆண்டவரே. உத்தமமாய் நடக்கணும், நீதியை பேசணும், பொய் பேசக்கூடாது என்றெல்லாம் எங்களுக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஸ்தோத்திர சுவாமி. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று ஆண்டவரே தாவீது பக்தன் சொன்னது போல தகப்பன் இந்த நாட்களில் ஆண்டவரே உத்தம இருதயத்தை தாருங்க ஏசப்பா. நீங்க பொய்னாவை அறுத்து போடுவீங்க ஏசப்பா. பொய்னா உமக்கு அருவருப்பானதப்பா. உண்மையாய் நடக்கிறவர்களோ உமக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, உத்தம இருதயமாய் நாங்கள் நடந்து கொள்ளட்டும், உண்மையாய் நாங்கள் பேசணும் அப்பா. கபடு நாவுகளை ஏசப்பா நீங்க எங்களுக்கு விலைக்கு போடுங்க இயேசுவின் நாமத்தினால. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே ஏசப்பா. இந்த கள்ள தொடர்புனால் யார் யார் பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ சுவாமி, இப்பொழுது என் தேவன் பலத்த கரத்தினால் விடுதலை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலவிதமான கட்டுகளோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தகப்பனே, பாவ பிடியில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. ஒவ்வொரு மக்களுக்கு தேவன் இப்பொழுது உடைய ஆணி வாய்ந்த கரத்தை தொட்டு கர்த்தாவே ஒவ்வொரு மக்களை விடுவிப்பீராக சுவாமி. ஓ ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாயை ரட்சிக்கும் என்று காண்கிறோமே தகப்பனே இந்த வேளையிலே ராஜா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்களுடைய ஆணி வாய்ந்த கரம் தொடப்படுவதாக சுவாமி. ஸ்தோத்திர ஆண்டவரே, மனம் திரும்புவார்களாக அப்பா. கல்லான இருதயம் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. சதையான இருதயத்தை கொட்டுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் அற்புதமான கரத்தை தொடுவீராக சுவாமி. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த பூமியில் நீங்க இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல இந்த நாட்களில் அப்பா ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். விடாதபடி ஆண்டவரே பிடிவாதமா இருக்கிற அந்த பொல்லாத பாவங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது வேற கொண்டு போகத்தக்கதை ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க தொட்டுங்கப்பா. ஓ ரிஷாவா. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். நன்றியப்பா. தகப்பனே, இந்த நாட்களில் அப்பா கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் வர வேண்டும் அப்பா. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா பாவ கிரியைகளையும் இயேசுவின் நாமத்திலே இப்படி கட்டிந்து கொண்டு கட்டுகிறேனப்பா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று ஆண்டவரை சங்கீதம் 23 வசனத்தின்படி கர்த்தாவே நாங்கள் ஆண்டவர் இந்த வசனத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அந்த வசனத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் உத்தமமாய் நீதியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்மையாய் உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் நாங்கள் ஒவ்வொரு நாள் வாழ்ந்து காட்ட பிசாசை ஜெயிக்கத்தக்கதாய் எங்களுக்கு பலத்தை தருவீராக. நன்றி தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ். நன்றியப்பா. உன் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உமது அக்கினியாய் எங்களை நிரப்புங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. சத்துருவானவன் சுட்டரிக்கத்தக்கதாய் ஓ ஜீசஸ் அவனை பிசாசை ஆண்டவரை காயங்கள் போட்டு நசுக்கத்தக்கதான பலத்தையும் கிருபையும் சத்தத்தை எங்களுக்கு நீங்கள் தந்தரல வேண்டும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபையாயிரம் ஆசீர்வதி துதிகன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.